வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமாதான புஸ்தகம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இப்போ சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாள் போனவன் தான். இப்போ அந்த சீஃப் கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் ரிகர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கான். அவங்களும் லவ் வந்துருச்சு. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு டப்புன்னு வந்துட்டு ஸ்கூலோட பிரின்ஸ்பாலுங்கிறது வந்துட்டு கைங்கல்மா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு டிஸ்மிஸ்ன்னு சொல்கிற இந்த சமயத்தில் கரெக்டாக சீஃப் கெஸ்ட்டுங்கிறது என்ட்ரி கொடுத்துட்றாரு. ஸோ அவர் அந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கிறாரு. என்னத்தால வெளியே நிற்கிறத வச்சு ஒரு பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சாரு. இதுலேருந்து அவரோட ஸ்டோரிங்கிறத வந்துட்டு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போலாம் நாங்கள் 10th C அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஸோ ஒரு பலான புக் இருக்குது. அந்த பலான புக்கை வச்சு ஒரு வந்த பிரச்சனை, அதில் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வந்த ஒரு மெமரியை ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூல் போர்ஷனில் நடிச்சிருந்தவங்களாகட்டும், ஒரு 4-5 சீக்வன்ஸில் வந்து டென்ஷன் பில்டப் ஆன விதமாகட்டும், அங்கேருந்து குட்டி குட்டி பப்பி லவ் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸில் ஹீரோ பலூன் வச்சுட்டு ஒன்று பண்ணுவார். அது எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஏன் இவ்வளோ சொல்லியுமே கடைசி வரைக்குமே பிரின்ஸ்பால் வந்துட்டு இந்த ஃபேர்வெலுக்காக கொண்டாடுறதுக்காக வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறப்ப ஓகே ஃபோட்டோ எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு போய் எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் பசங்க போய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏமா இப்போ வரைக்கும் அந்த பிரின்ஸ்பால் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நமக்கான ஸ்மைலிங் வந்துட்டு வருது. இதை தவிர்த்து எனக்கு இந்த படத்தில் அந்த புக்கை வச்சுட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. அந்த புக்கு அந்த கைக்கு போகுது, அந்தாண்ட போகுது, இந்தாண்ட போகுது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ஃப்ளாஷ்பேக்கை இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஸோ டைம் இருக்குன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு வாட்சபிளான மூவியாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.